நீங்கள் தேசத்தை மாற்றுபவர் என்றால் நீங்கள் 3 இடங்களை கடந்து செல்ல வேண்டும். எலியா நம் இயல்பை போன்ற மனிதர். அவர் ஒரு புரட்சியாளர், அவர் ஒரு தேசத்தை மாற்றுபவர் மற்றும் அவர் 3 இடங்களை கடந்து சென்றார். ஆம், புவியியல் ரீதியாக அல்ல, ஆனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் 3 அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டும். 3 இடங்கள் எவை? கெரித், ஷிடோன் மற்றும் கார்மல். கெரித்தின் இடம் எது? கெரித் என்ற இடத்தில் என்ன நடந்தது? அது நம்பிக்கைக்குரிய இடமாக இருந்தது. நீங்கள் நிலத்தில் ஒரு மாற்றத்தை காண விரும்பினால் நீங்கள் இயேசுவின் பேரில் விசுவாசத்துடன் வாழ வேண்டும். ஏனென்றால் என் நீதிமான்கள் விசுவாசத்தினால் வாழ்வார்கள் என்று பைபிள் சொல்கிறது. உங்கள் குடும்ப சொத்தில் லட்சங்களும் கோடிகளும் இருக்கலாம். கடவுள் உங்களை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் உங்கள் மாமியார் அல்லது தந்தையின் நிதியால் வாழக்கூடாது. ஆனால் நீங்கள் விசுவாசத்தின் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும். இயேசுவின் பேரில் நீங்கள் விசுவாசத்தால் வாழ வேண்டும்.